உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. ராசி பலன்களை பற்றிய தெளிவுரையை இப்போது நான் கூற விரும்புகின்றேன். ராசி பலன் என்பது அந்த மாதம் குறிப்பிட்ட மாதத்திலே நடக்கக்கூடிய தீமைகளை முன்பே தெரிந்து கொண்டு எப்படி தலைக்கு வந்ததை தலப்பாகையோடு தப்பிக்கலாம் என்பதற்கு தான் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியுமா வாழ முடியாதா என்பதை பற்றி உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உரைக்கும். இதுதான் ராசி பலன் பற்றிய தத்துவம். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் சித்திரை மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2026 முதல் 15 மே 2026. என்ன கும்பராசி அன்பர்கள் 7 நாள் சனியில் இருக்கீங்க, ரைட்? இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே கடன்காரன் தலைமையில உட்காந்து நங்குன்னு கொட்டுறான். அடுத்த அந்நிய மதத்தார்கிட்ட வாங்கிட்டீங்க, யாரோ ஒரு முகமதியர், கிறிஸ்துவர், மலையாளி, அப்படி நங்குன்னு கொட்டுறான். பிறகு வாயை திறந்தாலே செலவு, வாயை திறந்தாலே என்னப்பா இப்படி பேசிட்டேன் நீ அப்படின்றான். குழந்தைகள் சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், ஊரை விட்டு ஓடிடலாமான்ற அளவுக்கு சஞ்சலம். யானை வரும் பின்னே மணி ஓசை முன்னே வர மாதிரி ஏதோ நம்ம அவமானப்பட போகிறோம் கடங்காரங்கிட்டன்ற பயம் சில பேருக்கு வரும். அதுவும் ஓரளவுக்கு அவங்க ஜாதகத்தில் புத்திஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியம் ரெண்டும் ஒன்று தான். பூர்வ புண்ணியம் இருந்தால் புத்தி இருக்கும், புத்தி இருந்தால் பூர்வ புண்ணியம் இருக்கும். அதனால தான் புத்திமான் பலவான்னாங்க, பயில்வான் பலவான்னு சொல்ல, ரைட்? அப்படி யார் வலுத்தவங்களுக்கு தான் இந்த உணர்வு வரும், மற்றவங்களுக்கு வராது. எருவ மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி போவாங்க டம்மான்னு வரும். ஆனால் பூர்வ புண்ணியம் வலுத்தவன் முன்னாடியே வருன்றது உணர்ந்து தற்காத்துக்கும், ரைட்? இப்போ தெரியுதா பூர்வ புண்ணிய பலம், ரைட்டு? பிறகு முத்தான 6 பலன் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த 8 மார்ச் 2026 முதல் 11 ஏப்ரல் 2026 உங்கள் மைண்ட் ஆஃப், உங்கள் பின்மண்டையில் இருக்கிற சிறுமூளை ஆஃப். அப்படின்னா செயல்பட முடியல, அப்படியே உண்மத்த நிலைக்கு ஆகிட்டீங்க. முத்தான 2வது பலன் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026 வரையிலும் உங்களுக்கு கடன், வழக்கு, சஞ்சலம், சண்டை, சச்சரவு வருவதற்கு அதிகாரம் உண்டு உண்டு உண்டு, ரைட்? முத்தான 3வது பலன் 19 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026 சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமோ, வாகனம் கைவிட்டு போயிடுமோ, இஎம்ஐ கட்டலன்னு பயந்தவங்களுக்கு ஒரு இஎம்ஐயாவது கட்டுறதுக்கு பணம் வருது. தாயின் உடல் நலமும் சீர்பெறுது, உங்களுக்கும் சுகம் வருது. முத்தான 4வது பலன் 30 ஏப்ரல் 2026 முதல் 14 மே 2026க்குள்ள ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், இனங்கள் மூலமாக கொஞ்சம் கடன் பெறுறீங்க. முத்தான 5வது பலன் 2 மே 2026 டு இந்த மாதம் நிறைவடைகிறதுக்குள்ள ஷேரு, அப்புறமா ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி சீட்டாட்டம் ஆனா, கேம்பிள், லாட்டரி டிக்கெட் வாங்கினா பரிசும் விழாது, நஷ்டமாயிடுவீங்க. முத்தான 6வது பலன் இவ்வளவு நாள் தொழில் இல்லாமல் முயற்சியில் பண்ணியும் கிடைக்காம இருந்தது. தொழில் முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய காலம். 11 மே 2026 அப்புறம் தான் சாமி உங்களுக்கு தொழிலே செய்யலான்ற எண்ணமே வருது. அது வரல, எண்ணமே வரல. சண்டை போயா யார் ஆஃபீஸ் தரப்பா அப்படின்னு இருந்தீங்க. அந்த காலகட்டம் தான் 11 மே 2026 அப்புறமா தொழில் முயற்சி. வள்ளுவர் சொன்ன மாதிரி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை மெர்சல் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி அப்படி வெளியே வரீங்க. ஸோ இந்த மாதம் இத்துடன் நிறைவடைகிறது. உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால்
எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 995295962 98409 57612. Website www.srimeheru.org.